இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் வந்து இடும்பன்குடி. பழனின்னு சொன்னாலே எல்லாத்துக்குமே ஞாபகம் வர்றது பழனி மலை மட்டும்தாங்க. ஆனால் பழனி மலையை தவிர இங்கே இடும்பன்குடில் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. இது பழனி மலை அடிவாரத்தில் தாங்க இருக்குது. இது பெரும்பாலும் யாரும் வந்து விசிட் பண்ணுறதில்ல. ஆனால் இந்த குளம் வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா, இங்கே பிரம்மா, விஷ்ணு, அப்புறம் சிவன், இவங்க 3 பேருமே வந்து ஒரே இடத்துல வந்து இருக்காங்க இங்கே இருக்க கோயிலில். இதுக்கு முன்னாடியே வந்து குளமும் இருக்குது. அதனால் இதை பிரம்ம குளம்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே கம்பன்குடில் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, கம்பர் வந்து இங்கே ராமாயணத்தை எழுதுனதாக ஒரு வரலாறு இருக்குது. அவர் இந்த குளத்தோட கரையில் தான் உட்காந்து ராமாயணத்தை எழுதியிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த இடம் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு அங்கே இருக்க மக்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லாருமே இங்கே வந்து ஒரு மணி நேரம் வந்து இந்த குளத்தங்கரையில் வந்து மெடிடேட் பண்ணிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த குளத்தை சுற்றியே வந்து நிறையா சின்ன சின்ன சிலைகளை வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. கருப்பன், அப்புறம் வந்து கன்னிமார், சிவன், விநாயகர்னு சொல்லிட்டு சின்ன சின்ன சிலைகள் எல்லாம் வச்சுருக்காங்க. அது போக உள்ளுக்குள்ளே கோவிலுக்கு போனோம்னா அங்கே சிவன், பிரம்மா, விஷ்ணுன்றது உள்ள மூலவராக இருந்தாலும் வெளியில் வராகி தேவி, அப்புறம் வந்து பாலகர்கள் எல்லாமே இருக்குது. அது போக வந்து நந்தி சிலையும் இருக்குங்க. பார்க்குறதுக்கு இந்த இடம் ரொம்ப ரம்மியமாக இருக்குது. 3 தேவர்களையுமே அடுத்தடுத்து கொண்ட ஒரே தலம் இதுவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வந்து புனித தலத்தில் 3 சிவன், விஷ்ணு, பிரம்மா 3 பேரையும் அடுத்தடுத்து இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதை கமெண்டில் அனுப்புங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். கோயிலில் நார்மல் டேஸ்லலாம் வந்து பெருசாக கூட்டம் இருக்காதுங்க. பிரதோஷம் அப்படின்றப்ப மட்டும் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, பங்குனி உத்திரம் அப்படின்னா இங்கே தான் வந்து பக்தர்கள்லாம் வந்து தங்குவாங்க. பக்கத்துலேயே வந்து மண்டபங்கள்லாம் இருக்குது. அதனால் முருகனை தரிசிக்க வர எல்லா பக்தர்களுமே வந்து இங்கே பக்கத்தில் தான் தங்குவாங்க. இது பக்கத்துலேயே இருக்கிறனால எல்லா பக்தர்களும் இங்கே வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு தான் போவாங்க. மற்றும் இங்கே இருக்க மீன்கள் வந்து கொஞ்சம் சிறப்பு வாய்ந்த மீன்கள்ங்க. இதுக்குன்னு ஒரு பெரிய வரலாறே இருக்குது. இந்த குளத்தோட தண்ணீர் ரொம்பவே புனிதமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட சிறப்பை சொல்கிறதுக்கு ஒரு கதையே இருக்குங்க. முன்னொரு காலத்தில் ஒரு அந்தணர் இருந்தாராம். அவர் வந்து இந்த பூமியில் செய்யக்கூடாத நிறைய பாவ செயல்களெல்லாம் செஞ்சாராம். அதனால் அவரோட முன்னோர்கள் எல்லாமே சொர்க்கத்துலேருந்து நரகத்தில் வந்து கஷ்டப்பட்டாங்களாம். இவருக்கு ஒரு நாள் வந்து இறப்பு வந்துச்சான். இவர் இறந்த கொஞ்ச நேரத்தில் அவரோட உடம்புல இருக்க எலும்பை வந்து ஒரு காகம் தூக்கிட்டு பறந்து போச்சான். அப்படி பறந்து போகும்போது அதோட காலில் இருந்த அந்த எலும்பு தெரியாமல் இந்த குளத்துக்குள்ளே விழுந்துருச்சாமாங்க. இந்த தீர்த்த நீர் பட்டனால அந்த இறந்து போன அந்த நேரம் அவருடைய 3 தாதியர் எல்லாருமே வந்து நரகத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கல்ல, அதுலேருந்து பாப விமோச்சனம் கிடச்சி அவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாங்களாம். தீர்த்தத்தோட சில துளிகள் வந்து அந்த காகத்து மேலே பட்டனால அந்த காகத்துக்கு கூட சொர்க்கத்தில் இடம் கிடச்சிச்சின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து வரலாறுகள் வந்து இந்த குளத்தில் இருக்குது. ஆன்மீக வழியாகவும் சரி, வரலாற்று வழியாகவும் சரி, இது சிறப்பு வாய்ந்த இடங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.